சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். திமுக காங்கிரசின் வெறுப்பு அரசியலுக்கு மகளிர் மசோதா இரையானதாக பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்துள்ளார். கோவையில் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டிற்கு அதிக மக்களவை இடங்கள் கிடைப்பதை திமுக தடுத்துவிட்டதாக குற்றம் சாட்டினார். Unfortunately, this noble effort was derailed. DMK, Congress and their allies made it a target of hatred and petty politics. தொடர்ந்து பேசிய அவர் என்டிஏ ஆட்சி அமைந்ததும் சட்டம் ஒழுங்கை சீர் செய்வோம் என உறுதியளித்தார். We will take strong action against land mafia, sand mafia and liquor mafia. We will create a Tamil Nadu that is free from the evil of drugs. This will save the lives of thousands of youth. தமிழ்நாட்டின் கடன் அதிகரித்து விட்டதாக பேசிய பிரதமர் மோடி ஒரு குடும்பத்தின் சொத்து அதிகரித்ததே கடந்த 5 ஆண்டுகளில் திமுக அரசின் சாதனை என்றார். பிரதமர் மோடியால் முதலமைச்சர் ஸ்டாலினை ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பொன்னேரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை செய்தவர் தொகுதி மறுவரையறை மசோதாவை குறிப்பிட்டு பேசினார். Was to reduce Tamil Nadu's representation in the Union of India, and we defeated that bill yesterday in Parliament House. தொடர்ந்து சோளிங்கர் தொகுதியில் பரப்புரை செய்தவர் தமிழ்நாட்டை டெல்லியிலிருந்து இயக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். Narendra Modi is controlled by Donald Trump, and Narendra Modi wants to do the same to the Chief Minister of Tamil Nadu. That no matter what he does, he cannot control the current Chief Minister of Tamil Nadu, Mr. Stalin. துரையூர் தொகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட ராகுல் காந்தி தமிழ்நாட்டிற்காக போராடுவேன் என்றார். I am your soldier in Delhi. Whatever Tamil Nadu needs in Delhi, I will fight for that. பாஜகவால் தமிழ்நாட்டில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது என்றும் ராகுல் காந்தி சூளுரைத்தார். என்கிட்ட மோதாத, இது பெரியாரின் தமிழ்நாடடா, வம்புக்கு இழுக்காத, இது அண்ணாவின் கோட்டையடா. தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வியடைந்ததை கொண்டாடும் விதமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாடிய பாடல் காட்சிதான் இது. திருப்பூரில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்த அவர் நாமக்கல்லில் பற்ற வைத்த தீ நாடு முழுவதும் பரவியதாக கூறினார். நம்ம பறக்க விட்ட கருப்பு கொடி பாஜக பறக்க விட துடிச்ச காவி கொடியை வீழ்த்தி இருக்கு. அந்த சட்ட மசோதாவின் நகலை எரிச்சோம். நாமக்கல்ல பத்த வச்ச தீ நாடு முழுக்க பரவுச்சு. அதோட வெப்பம் அந்த சதை திட்டத்தை எரிச்சு சாம்பலாக்குச்சு. தொடர்ந்து பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக சாடினார். பதவிக்காக உங்களுடைய தன்மானத்தை அடகு வச்சிங்க. அது பற்றி தமிழ்நாட்டில் ஒருத்தரும் கவலைப்பட கிடையாது. ஆனால் இனமானத்தை அடகு வச்சு பிழைக்கணும்னு நினைச்சிங்கன்னா நாங்கள் பொறுத்துக்க மாட்டோம். பழனிசாமி அவர்களை உங்களுடைய பச்சோந்தினத்தை பார்த்து தமிழ்நாடே இன்றைக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி உள்ளிட்ட பாஜக அரசின் நடவடிக்கைகளால் தொழில்துறை முடங்கியதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து தமிழ்நாட்டிற்கு திட்டங்களை கொண்டு வருவோம் என பிரதமர் மோடி முன்னிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். தமிழகத்திற்கு தேவையான திட்டங்களை மத்திய அரசு பெறுவோம். தமிழ்நாட்டு மக்கள் என்ன எண்ணுகின்றார்களோ அந்த எண்ணப்படி மத்திய அரசோடு இணைந்து பணியாற்றி நமக்கு தேவையான நிதிகளை பெற்று தேவையான திட்டங்களை பெற்று தமிழ்நாடு இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலம் என்ற பெருமையை உருவாக்குவோம். முன்னதாக பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்க நிர்வாகிகள் கடுமையாக உழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி என்னும் நான் இந்த குரல் கேட்க வேண்டும். அதற்காக அனைவரும் பாடுபட வேண்டும். தமிழ்நாட்டிற்காக 14.5 லட்சம் கோடி ரூபாய் நிதி வழங்கிய மகான் பிரதமர் மோடி எனவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்த திமுக அதிமுக பொங்கல் வரும்போது எங்கள் மானத்திற்கு தன்மானத்திற்கு ஒரு பொங்கலை வைப்பாங்க பாருங்க. 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ வெல்லம், 1 முழம் கரும்பு, 1 முழம் கயிறு தூக்கில தொங்கு நான்
60 ஆண்டுகளாக திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செய்தும் உரிய ஊதியத்தை சம்பாதிக்க முடியாத நிலையில் மக்களை வைத்திருப்பதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாடியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் வாக்கு கேட்டு பரப்புரை செய்த சீமான் தான் மட்டுமே 4 முறை தோற்றாலும் உண்மையான நம்பிக்கையோடு மீண்டும் போட்டியிடுவதாக கூறினார். திமுக அதிமுக கூட்டணியுடன் போட்டியிடுவதை விமர்சித்த சீமான் வேட்பாளர்கள் கிடைக்காத நிலையில் தாவிக்க இருந்ததாக மறைமுகமாக சாடினார். புதுசா வந்தவர் ஆமா நீங்க நிக்கிறீங்களா? வாங்க வாங்க. நீங்க பல துணிகளை எடுத்து ஒட்டு போட்டு தச்சு ஒரே துணியில சட்டை தச்சு போட்டவன் நான் மட்டும். காங்கிரஸ் கட்சியை அழிக்கும் வேலையை ராகுல் காந்தியே செய்து விடுவார் என கூறியுள்ள சீமான் தாம் சட்டமன்றத்தில் பேச வேண்டுமா வேண்டாமா என்பதை மக்கள் முடிவு செய்யட்டும் என தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் முன்னிலையில் பேசும்போது தமிழ்நாட்டில் நிலவும் ஒரு சில பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் என்றே தான் கூறியதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விளக்கமளித்துள்ளார். தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்தில் நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு சகோதரியாக இந்த கூட்டணியிலே அண்ணனுக்கு வலதுகரமாக இணைந்திருக்கிறேன். அப்படி எங்காவது ஒரு பெண்ணுக்கு ஏதாவது என்றால் நான் அண்ணன் கிட்ட உரிமையா பேசுவேன். எல்லா இடத்துலையும் சிசிடிவியும் பெண்களுக்கான உரிமையும் பாதுகாப்பும் நிச்சயம் அண்ணன் உருவாக்குவார் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அண்ணனுடைய ஆட்சியில் இந்த 5 ஆண்டு காலம் எந்த குறையுமே மக்கள் சொல்லக்கூடிய இல்லை, அந்த அளவு சிறந்த முறையில் ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. எங்கேயோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு சொல்றது கூட இந்த முறை ஜெயிச்சு வந்து ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக நாம அந்த இருக்கின்ற சின்ன விஷயங்களை கூட அண்ணன் கண்டிப்பாக சரி செய்வார் என்றுதான் நான் சொன்னேன். செங்கோட்டையன் தொடர்பாக தன்னிடம் ஆதாரம் உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி குறித்து தன்னிடம் உள்ள ஆதாரங்களை வெளியிட்டால் தாங்க மாட்டார் என செங்கோட்டையன் பதிலடி கொடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக வேட்பாளர் பிரபுவை ஆதரித்து வாக்கு சேகரித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனின் அமைச்சர் பதவியை ஜெயலலிதா பறித்ததாகவும் திமுகவின் பி டீமாக செங்கோட்டையன் செயல்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். அசிங்கமா போய் ரோட்ல நடக்க முடியாது, அத்தனை ஆதாரத்தை வச்சிருக்கிறேன். சும்மா நினைச்சிட்டு இருக்கேன், முதலமைச்சர் இருக்கும்போது நீ போட்ட ஆட்டமெல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லா ஆட்டமும் தெரியும் தேம்பா. நீ யாரெல்லாம் எப்பப்ப கேஸ் இருந்தது எல்லாம் நான் முதலமைச்சர் இருக்கும்போதே எடுத்து வச்சுட்டேன். இதற்கு பதிலளித்து பேசிய செங்கோட்டையன் தன்னுடன் இருந்த 64 எம்எல்ஏக்கள் முன்மொழியாமல் இருந்தால் இபிஎஸ் முதல்வராக இருக்க முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார். துரோகத்திற்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு தான் வழங்க முடியும். வீதியில் அவர் தான் நடமாட முடியாது. அவரை பற்றி நான் பேச வேண்டும் என்று சொன்னால் 79 ஆரம்பித்தால் அவர் தாங்க மாட்டார். அவர் எப்படி என்னிடத்திலே வந்தார், எந்த வகையில் நின்றார், எங்கெங்கே என்ன செய்தார் என்பதெல்லாம் சொல்ல முடியாது, சொல்ல தேவையும் இல்லை. சொல்ல வேண்டிய சூழ்நிலை அவர் உருவாக்கினால் அது மக்கள் அப்போதுதான் புரிந்து கொள்வார். 2009ஆம் ஆண்டில் எடப்பாடி பழனிசாமியை ஜெயலலிதாவிடம் அழைத்துச் சென்று வாரியம் ஒதுக்கச் சொன்னதே தாம்தான் என கூறினார். சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்யும் போது செல்போனில் சத்தமாக பேசினாலோ அல்லது இயர்போன் இல்லாமல் பாட்டு கேட்டாலோ 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மெட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மெட்ரோ ரயிலில் பயணிப்பவர்கள் செல்போனில் சத்தமாக பேசுவதாகவும் ஏர்போன் இல்லாமல் பாட்டு கேட்பது, ரீல்ஸ் பார்ப்பது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் தொடர்ச்சியாக புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் மெட்ரோ ரயிலில் பயணிப்பவர்கள் சக பயணிகளுக்கு இடையூறு விளைவித்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மெட்ரோ ரயில் பராமரிப்பு சட்டத்தின்படி சக பயணிகளுக்கு இடையூறு விளைவிப்பது தண்டனைக்குரிய குற்றம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ ரயிலில் செல்போனில் உரத்த குரலில் பேசுவது, ஏர்போனின்றி வீடியோ பார்ப்பது மற்றும் ஸ்பீக்கர் மோடில் பேசுவது போன்ற செயல்களுக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விதிகளை மீறுவோருக்கு 500 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படுவதோடு அவர்கள் வளாகத்திலிருந்து வெளியேற்றப்படவும் வாய்ப்பு உள்ளது. எனவே பயணத்தின் போது அமைதியை கடைபிடிக்குமாறும் ஏர்போன்களை பயன்படுத்துமாறும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சமையல் கலைஞர் மாதம்பட்டி ரங்கராஜ் தனது குழந்தையை மகனாக ஏற்றுக்கொண்டதாக ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா தெரிவித்துள்ளார்.
சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜ் தனது கேட்டரிங் சர்வீஸ் மூலம் பிரபலமடைந்தார். அத்துடன் மெஹந்தி சர்க்கஸ் உள்ளிட்ட படங்களில் நடித்து கவனம் ஈர்த்தார். இவருக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளன. இதனிடையே மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றிவிட்டதாக கூறி பிரபல ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசல்டா காவல்துறை ஆணையர் அலுவலகத்திலும் மகளிர் ஆணையத்திலும் புகார் அளித்தார். தான் கருவுற்று இருந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னிடமிருந்து விலகியதாகவும் ஜாய் கிறிசல்டா குற்றம் சாட்டியிருந்தார். இதனை மாதம்பட்டி ரங்கராஜ் மறுத்து வந்தார். இது தொடர்பான வழக்கில் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு மரபணு பரிசோதனை நடத்த நீதிமன்றம் அனுமதி அளித்தது. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் பரிசோதனை நடத்த நீதிமன்றம் உத்தரவிட்டு பரிசோதனை நடந்து முடிந்தது. இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தனது குழந்தையை வாழ்நாள் முழுவதும் பார்த்துக் கொள்வதாக உறுதியளித்ததாக ஜாய் கிறிசல்டா சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். தனது மகன் ராகா ரங்கராஜை விட்டு அவர் ஒருபோதும் பிரிய மாட்டார் என்றும் ஜாய் கிறிசல்டா மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படியை 2 விழுக்காடு உயர்த்தி வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஆண்டுக்கு 2 முறை அகவிலைப்படி உயர்த்தப்பட்டு வருகிறது. ஆண்டின் முதல் அகவிலைப்படி குறித்த அறிவிப்பு மார்ச் மாத இறுதிக்குள் அறிவிக்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பாதிக்கு மேல் ஆகியும் அறிவிப்பு வெளியாகாததால் அரசு ஊழியர்கள் ஏமாற்றமடைந்தனர். இந்த நிலையில் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 2 விழுக்காடு அகவிலைப்படி உயர்வுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு தற்போதுள்ள 58 விழுக்காடு அகவிலைப்படி இனி 60% உயர உள்ளது. இதன் மூலம் சுமார் 50 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் 65 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பலன் பெற உள்ளனர். அத்துடன் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்திய கொடி கட்டப்பட்ட கப்பல்கள் மற்றும் இந்தியாவிற்கு வந்து செல்லும் கப்பல்களுக்கு காப்பீடு வழங்கும் நோக்கத்துடன் 13,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இறையாண்மை கடல்சார் நிதி உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது இந்தியாவின் கடல்சார் வர்த்தகத்தை உலகளவில் வலுப்படுத்தவும் கப்பல் போக்குவரத்து நிறுவனங்களுக்கு பாதுகாப்பை வழங்கவும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எப்பொழுதும் பிரிவினையை விரும்பும் காங்கிரஸ் தொகுதி மறுவரையறை மசோதா குறித்து பொய் பரப்பியதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். தொகுதி மறுவரையறை மசோதா தொடர்பாக நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் மோடி காங்கிரஸ் மகளிர் இடஒதுக்கீடு என்ற விஷயத்தை வெறுப்பதாகவும் இதை தடுக்க எப்பொழுதும் சதி செய்துள்ளதாகவும் கூறினார். இந்த முறையும் காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் இதை தடுக்க ஏதேதோ பொய்களை பரப்பி தேசத்தை தவறாக வழிநடத்த முயன்றதாக குற்றம் சாட்டினார். ये झूठ फैलाया गया कि डीलिमिटेशन यानी परिसीमन से कुछ राज्यों को नुकसान होगा, जबकि सरकार ने पहले दिन से स्पष्ट किया है कि न किसी राज्य की भागीदारी का अनुपात बदलेगा, न किसी का रिप्रेजेंटेशन कम होगा. காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி போன்ற கட்சிகளின் சுயநலத்தால் இந்த மசோதா நிறைவேற்றப்படாமல் போனதற்கு நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோருவதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்ப்பதன் மூலம் காங்கிரஸ் ஒரு சீர்திருத்த விரோத கட்சி என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபணமாகியிருப்பதாகவும் அவர் கூறினார்.